திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த கல் திட்டங்கள் சிதைக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. அவற்றை பாதுகாக்க தொல்லியல் துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுவதாக வரலாற்று மற்றும் தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதை உறுதிப்படுத்தும் விதமாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தப்பட்ட கல் திட்டைகள் ஜவ்வாது மலையில் மேல்பட்டு அடுத்த பெருமுட்டம் என்ற சிறிய கிராமத்தில் அதிக அளவில் உள்ளன. அந்த கல் திட்டைகள் தற்போது சிதைக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் தொல்லியல் ஆர்வலர் பிரேமானந்த். ஜவ்வாது மலையில் மேல்பட்டு என்ற கிராமத்தில் பழங்கால மக்களின் தொன்மங்கள் வெளிப்படுகிறது. இதை சம்பந்தப்பட்ட தொல்லியல் துறையும் சுற்றுலாத்துறையும் இதை நன்கு பாதுகாத்து இதை ஒரு தொன்மையான பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக இது போன்ற கல் திட்டைகளை பண்டைய மனிதர்கள் உருவாக்கியுள்ளனர். அதன் காலம் கிமு 1000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று தொல்லியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். பெருமுட்டம் கிராமத்தில் உள்ள பாண்டவர் குட்டை என்ற இடத்தில் 40க்கும் மேற்பட்ட கல் திட்டைகளும், மலையடிவாரத்தில் 50க்கும் மேற்பட்ட கல் திட்டைகளும், ஜொனைமடுவு என்ற பகுதியில் 30க்கும் மேற்பட்ட கல் திட்டைகளும் காணப்படுகின்றன. பூமிக்கு மேலே உள்ள பாறையின் மீது பல கல் திட்டைகளும், பூமிக்கு கீழே பலகை கற்களை கொண்டு கல்லறை வடிவிலும் கல் திட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பாண்டவர்கள் வனவாசம் சென்ற போது இந்த பகுதியில் தங்கி சென்றதாக மலைவாழ் மக்கள் நம்புகின்றனர். அதனாலேயே பாண்டவர் குட்டை என்று அழைக்கப்படுவதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். பீமன் கால் மரிச்ச இடம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அதே மாதிரி பாறைக்கண்ணியில் சின்ன சின்ன பள்ளங்களாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா பீமன் காலம் வச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலே அது தொழில் துறைகள் என்னன்றாங்க, அதாவது அது அந்த காலத்து மனிதர்கள் மக்கள் ஆயுதங்களை கூர்மைப்படுத்துறதுக்காக தேய்க்கப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவை ஜொனைமடுவு என்ற இடத்தில் கற்கால மனிதர்கள் உபயோகித்த கற்களால் ஆன கருவிகள் உள்ளன. அக்கருவிகள் முக்கோணம் மற்றும் கூம்பு வடிவில் இருந்தன. கற்கருவிகளை உருவாக்க பாறையில் கல்லை கொண்டு பண்டைய மனிதர்கள் தேய்த்ததால் ஏற்பட்ட பள்ளங்களும் காணப்படுகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க கல் திட்டைகளில் உள்ள கற்களை வீடு கட்டும் பணிக்கு மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதை பொக்கிஷமாக பாதுகாக்க தொல்லியல் துறை முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து எஸ். செந்தில் முருகன்.